ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த விளாக் வந்து நாங்க ஜெர்மனிலேருந்து இந்தியா வரும்போது என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தோம், என்னென்ன வாங்குனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நாங்க வந்து டியூஸ்டே கிளம்புனோங்க. அதுக்கு முந்தின வாரம் தான் சாட்டர்டே, சண்டே வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க பேக்கிங் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு வந்து நல்ல ஸ்னோ. சரின்னு சொல்லிட்டு நானும் ஆதியும் வந்து எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பேக்கரி ஷாப் இருக்குங்க. அங்க தான் போய் சாப்பிட்டு அப்புறம் மெதுவா வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க வாங்குன திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்பப்ப ட்ராலில போட்டு வச்சுட்டோம். பட் இருந்தாலும் எல்லாத்தையும் டம்ப் பண்ணி தான் வச்சிருந்தோம். ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணல. அன்னைக்கு வீடே பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் மெஸ்ஸா தான் இருந்ததுங்க. எந்தெந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போணும், என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போணும், எதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி எடுக்கிறக்கே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி உன்னோட ட்ராலியில தெரியாது. ஓகே. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவ ட்ராலி அவ தான் பேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ ட்ரெஸ் எல்லாம் ஒரு 4, 5 ட்ரெஸ் எடுத்து மடிச்சு, அவ ட்ராலியில பேக் பண்ணிட்டு இருந்தா. பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுனாலே ஊருக்கு போற ஒரு கம்ப்ளீட் ஃபீல் வந்துடுங்க. ஓகே, இன்னும் 2, 3 நாள்ல ஊருக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டைம் வந்து பெரியவங்களுக்கு யாருக்கும் பெருசாக எதுவும் வாங்கிக்கல. லாஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் வாங்கிட்டோம்னால சாக்லேட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து குட்டீஸு, அதுக்கப்புறம் நிறையா பேத்துக்கு நியூ பார்னுங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் குட்டீஸ்க்கு மட்டும் எல்லா திங்ஸ் வாங்கியிருந்தோம். சாக்லேட்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே வந்து இங்கே காஃப்லாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குங்க. அங்கே தான் போய் வாங்கியிருந்தோம். மோஸ்ட்லி எல்லா சாக்லேட்ஸுமே அங்கே தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் லிண்டு ரொம்ப ஃபேமஸான சாக்லேட், அது மட்டும் இங்கே பக்கத்தில் இங்கோல்ஸ்டாட் வில்லேஜில் போய் லிண்ட் அவுட்லெட்டில் வாங்கிட்டு வந்தோம். அங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம இந்த நார்மல் ஷாப் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் மெயினாக இந்த ராஃபிலோ வாங்கியிருந்தோங்க. இது வந்து நம்ம ஊரில் யாருக்காவது சாக்லேட் என்ன வேணும்னு கேட்டால் இதை தான் சொல்லி விடுவாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா வாங்கியிருந்தோம். இந்த டாப்லரான் வந்து இது ஸ்விஸ் சாக்லேட்டு, அது கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஃபெராரோ ரோச்சர்லேயே வந்து நிறையா வெரைட்டிஸ் இருந்தது. அதில் கொஞ்சம் வாங்கியிருந்தோங்க. அதுக்கப்புறம் ரிட்டர் ஸ்போர்ட்ஸ், இது வந்து ரொம்ப ஃபேமஸான சாக்லேட் தான். இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இப்போ கொண்டு வந்திருந்தாங்க. புது புது வெரைட்டிஸ் இருந்தது. அதில் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இது வந்து நம்ம ஊருக்கு மெயினாக வாங்கிட்டு போகிற சாக்லேட்டுங்க, ஹனூட்டா. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து கியாட்டோ, இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக வாங்கிட்டு போகிறது வந்து ராஃபிலும், இந்த கியாட்டோ, இந்த ஹனூட்டா, இந்த 3ம் தான் வந்து கொஞ்சம் நிறையா வாங்கியிருந்தோம். ஏன்னா எல்லாத்துக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த லிண்டு வந்து நாங்கள் வந்து அந்த இங்கோல்ஸ்டாட் வில்லேஜ் போய் அங்கே இருக்கிற லிண்ட் அவுட்லெட்டில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது எல்லாமே மோஸ்ட்லி மெல்ட் ஆகிற சாக்லேட் தாங்க. ஜெர்மனி குளிருக்கு வந்து மெல்ட் ஆகாது. நம்ம ஊரில் ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோன்னையே மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு வந்து காஃப்லாண்டில் ஐஸ் பேக் இருக்குங்க. அதில் வாங்கி பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஊர் வர வரைக்கும் வந்து மெல்ட் ஆகாது. அப்புறம் குட்டீஸ் எல்லாத்துக்கும் இந்த கலரிங்கு, அதுக்கப்புறம் டாய்ஸு, அப்புறம் வந்து இந்த நியூபார்ன் எல்லாத்துக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேருந்து கொஞ்சம் வின்டர் வேர் வந்து வாங்கியிருந்தோம். கொஞ்சம் குளிர் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னோட தங்கச்சி குழந்தைக்கு வந்து கொஞ்சம் பிளாங்கெட்ஸ் வாங்கியிருந்தாங்கங்க. இங்கே வந்து ஸ்வெட்டர்ஸு, அதுக்கப்புறம் வின்டர் வேர் பிளாங்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நல்லா குளிர் தாங்குற மாதிரி இருக்கும். அதனால இந்த குட்டீஸ்க்கு வந்து இந்த ஸ்வெட்டர் மாதிரி கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அவருக்கும் சாட்டர்டே சண்டே லீவுங்க. எல்லாரும் இருக்கும்போது பேக் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கே பேக் பண்ணி வெயிட் போட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி முடிச்சு நைட் எடுத்து வச்சுட்டு தான் படுத்தோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.